கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்த அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கத்திற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவரே உங்களை அழைத்தும் இருக்கிறார். ஆகவே தேவன் உங்களை அழைத்திருப்பார் என்றால் உங்கள் மேல ஒரு பெரிய திட்டத்தை, நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். லூக்கா 1:34 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேன் என்றால். இந்த வசனத்தை நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம். தேவனுடைய தூதன் மரியாள் இடத்துல வந்து, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடு அப்படின்னு சொல்றாரு. தேவ தூதன் சொல்லுகிற வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுகிறது. எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய பதட்டம் ஏற்படுகிறது. மரியாள்னால புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை தேவதூதன் அங்க சொல்லியிருக்கிறார். ஆனா இதன் நடுவுல ஒரு முக்கியமான காரியத்தை மரியாள் கேட்கிறாள். அதைத்தான் நம்மளும் இன்னைக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மரியாள் கேட்ட வார்த்தை என்னன்னா, எப்படி ஆகும். ஏன் என்று கேட்கவில்லை, எப்படி என்று கேட்டாள். ஏன் என்னை தெரிந்து கொண்டீங்க? ஏன் நான் இந்த வழியாக செல்ல வேண்டும்? இந்த காரியத்தை ஏன் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் சம்பவிக்குது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம ஏன் என்ற கேள்வியை கேட்டுட்டே இருப்போம். பட் மரியாள் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஏன் என்று கேட்காமல் எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் அப்படின்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். Don't ask why God has chosen you, instead ask how God is going to use you. அந்த கேள்விக்கு தான் தேவதூதன் அடுத்த வசனத்தில் பதில் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், நிழலிடுவார், உன்னதத்திலிருந்து வருகிற பலன் உன்னை நிரப்பும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய பலனை, உன்னதத்திலிருந்து, மேலிருந்து, பரலோகத்திலிருந்து, கடவுளிடத்திலிருந்து வருகிற பலன் உன்னை நிரப்பும். அப்போ இதெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எப்படியாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் கூடும். உங்கள் மேலே கடவுளுடைய பலனே இறங்கி வரும். உங்களால் செய்ய முடியாத காரியங்கள், உங்களால் இயலாத காரியங்கள், உங்களால் சாதிக்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலன் உங்களை நிரப்பும் பொழுது அதனால நீங்க எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால இதுவரைக்கும் ஏன் என்ற கேள்வியை நம்ம கேட்டுட்டு அநேக காரியங்களை நம்ம செய்யாம இருந்தோம்னா, எப்படியாகும் என்ற கேள்வியை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பலன், கடவுளுடைய பலன் நம்மை நிரப்பும் பொழுது அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்கள், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் மாற வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஏன் என்று கேட்க வேண்டாம், எப்படி என்று கேளுங்கள், எப்படி என்று பாருங்கள். கர்த்தர் எப்படி உங்களை கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறார் அப்படின்றத நீங்களே பார்த்து சாட்சியாய் நிற்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நீங்க சோர்ந்து போக வேண்டாம். என்னை ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். உங்களை கொண்டுதான் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கும் பெரிய பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். எப்படி செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் சார்பில் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பார்.